Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு உண்டான இண்டெக்ஸ் அனலைசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எனக்கு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வந்து டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணாத நம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய கொடுப்போம். ஸோ வந்து இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று கூட வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஒரு குவிக் வியூ பார்த்துட்டு நாளைக்கு நான் லெவல்ஸ் பார்த்துக்கலாம். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் எங்கே பிரேக் அவுட் ஆகும்னு சொன்னோம் அங்கே தான் ஓப்பன் ஆனாங்க. இது ஓப்பனிங் கேண்டில் தான். ஓப்பன் ஆனது வந்து 23,290. நான் மேக்ஸிமம் பிரேக் அவுட் லெவல்னு போடுறது 23,308. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதுதான் ஹையாக இருந்தது. ஆக்சுவலி மார்னிங்கே பிரேக் அவுட் ட்ரை பண்ணாங்க, முடியலை. வந்து திருப்பியும் வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த புல் பேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கோட ஃபஸ்ட்டு இந்த கன்சல்டேஷன் ஆன லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்திருக்காங்க. புல் பேக் எடுத்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இந்த ரிஜெக்ஷனில் போய் அடிச்சு நின்ட்டாங்க. அதாவது 378 லெவலில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அடிச்சு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் போயிட்டாங்க. ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான் செம மூவ்மெண்ட் கைஸ். ஓகேங்களா? சேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் மார்க் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி லெவல்ஸ் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இப்படி மூவ்மெண்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட். செகண்ட் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் என்ட்ரி போட்டிருந்தது. நல்ல ஒரு ட்ரையல் மூவ்மெண்ட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த லெவல் வரைக்கும் போயிடும். இல்லை நான் 1:2 அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் 1:1 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் வார்டு வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டே கிடைச்சது கைஸ். இங்கே ஒரு கேப்ஸ்டே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி என்ட்ரி எடுத்தோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் வந்து எஸ்எல் அடிச்சு, தென் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. நான் இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,100 கால் ஆப்ஷனு. நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு புட்டு போல கால் மட்டும் தான் இருந்தேன். ஓகேங்களா? மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆனாங்க. ஓகேங்களா? இது பெருசாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விக்கு போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு விக்கு போட்டுட்டு வந்த பிறகு இந்த கேண்டில் தான் நான் என்ட்ரியை போடுறேன். ஓகேங்களா? இந்த கேண்டில் நான் என்ட்ரி போடல. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 248 லெவலில் இருந்திருக்கும். ஓகேங்களா? 248லேருந்து 226 போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அடுத்த கேண்டலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த 259 லெவல். இங்கே 259ல க்ளோஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 259 லெவலில் தான் பார்த்தீங்கன்னா 244. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எங்கே வச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல 244 லெவலில் க்ளோசிங் வச்சிருக்கு. சும்மா இந்த இடத்துல விக்கு தான் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி இந்த இடத்துல வச்சிருந்தேன். என்ட்ரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் என்னன்னா இங்கேருந்து நல்ல ஒரு 270 அந்த லெவல், என்னோட என்ட்ரி வந்து 255 இருந்துச்சு. 270 அந்த லெவல் போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். அதை வந்து காஸ்ட் மூவ் பண்ணியிருந்தேன். காஸ்ட் மூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து அடிச்சது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டில் அகைன் நான் மறுபடியும் என்ட்ரி போட்டுட்டேன். என்ட்ரி போட்டுட்டு இந்த கேண்டலோட லோவர் நான் ஸ்டாப் லாஸாக வச்சிருந்தேன். இந்த கேண்டில் என்ட்ரி போட்டது தான் நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 334 என்னமோ புக் பண்ணேன். இந்த லெவல் தான் என்னுடைய புக்கிங் பாயிண்டாக இருந்தது. இந்த லெவலில் ஏன் நான் புக் பண்ணேன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் நிறைய ரிஜெக்ஷனே ஆயிருந்தது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் பாயிண்டே ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் நான் புக் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் புக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 360 வரைக்கும் போயிருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனால் இந்த 2 கேண்டலையும் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சாட்டர்டே மேக் பண்ணி போட்டேன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்காத நம்பர்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துட்டா நீங்கள் டெலிகிராமில் வந்துட்டு உங்களோட வாய்ஸ் நோட்ஸ் கூட கொடுக்கலாம் கைஸ். ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. சென்செக்ஸும் பார்த்தலாம். ஏன்னா நான் இந்த சென்செக்ஸும் நேற்றுக்கு அனலைஸ் பண்ணி வீடியோ போடணும். சென்செக்ஸும் சேம் அஸ்பெக்டில் நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஒரு விக்கு விட்டுட்டு வந்துட்டு திருப்பியும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச்லேயே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச்லேயே இருந்தாங்க. பட் இந்த லெவலுக்கு கீழே வந்திருந்தாங்கன்னா நல்லா ஃபர்தராக ஃபால் வந்திருக்கும். இந்த லெவலுக்கு கீழே வராதங்காட்டி பார்த்தீங்கன்னா ஃபால் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேக்ஸிமம் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் வந்திருக்கு. இந்த ஜோனுக்குள்ள
அகெயின் வந்து இந்த ஜோனுக்குள்ள நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்து இல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் டவுன் கொடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆர் எல்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எதிர்பார்க்குற ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,406, 23,461, 23,521, 23,578, 23,638. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் 23,285, 23,227, 23,169, 23,110, 23,048. இந்த லெவல்ஸ் தான் மேக்ஸிமம் சப்போர்ட்டா எதிர்பார்க்குறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரேக் அவுட் லெவலா எதிர்பார்க்கறது வந்து அப்சைட் லெவல் 23,414க்கு மேல நல்ல மூவ்மெண்ட் ஆச்சுன்னா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் 23,265க்கு கீழே வந்ததுன்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு கைஸ். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் லாகிங் ஜாஸ்தி ஆகிறாங்காட்டி நம்மளுக்கு அந்த இடத்துல நிறைய இஷ்யூஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸை வச்சு மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணுங்க. டைம் ஃப்ரேம்ஸும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஆகும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது அப்சைடில் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 49,334 க்ளோஸ் ஆயிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49,480யும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49,596ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49,733யும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49,844ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49,970யும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டவுன் சைடில் பார்க்கும்போது சப்போர்ட் ஆஃப் 49,234ம் அடுத்த சப்போர்ட் ஆஃப் 49,105யும் அடுத்த சப்போர்ட் ஆஃப் 48,973யும் அடுத்த சப்போர்ட் ஆஃப் 48,857ம் அடுத்த சப்போர்ட் ஆஃப் 48,731 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஜோனாக இருக்கிறது இன்னைக்கு எங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்குங்களோ அந்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரேக் அவுட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ 49,577க்கு மேலே போகும்போது தான் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே டவுன் சைடில் பார்க்கும்போது பிரேக் டவுன் ஆகிற ரேஞ்ச் வந்து 49,189 லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுனுக்கு உண்டான லெவல்ஸாக இருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சென்செக்ஸ் சொல்றது பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நேற்றுக்கூட லெவல்ஸ்க்கு கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் வருது. ஸோ அப்சைடில் பார்க்கும்போது 77,270 லெவல் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனாகவும் அடுத்த ரிஜெக்ஷனாக 77,454ம் அடுத்த ரிஜெக்ஷனாக 77,660யும் அடுத்த ரிஜெக்ஷனாக 77,844ம் அடுத்த ரிஜெக்ஷனாக 78,051 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலே அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 78,051ன்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனாக ரவுண்டிங் ஃபியராக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76,879 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக 76,689ம் அடுத்த சப்போர்ட்டாக 76,483யும் அடுத்த சப்போர்ட்டாக 76,293யும் அடுத்த சப்போர்ட்டாக 76,104ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகாமல் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைட்டே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். என்னென்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி மேலே அடிச்சாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்க்காதீங்க, தானோடதில் சார்ட்டில் பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா தானோடதில் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு டிலேடாக வர்றதில்ல, ட்ரேடிங் வியூவை பொறுத்த வரைக்கும் டிலேடாக வருது. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தென் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரேடிங் சம்மந்தமான டவுட்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கார்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய வாய்ஸ் நோட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ.